ஒவ்வொரு காலையும் சுந்தரம் எழுந்து லட்சுமிக்காக வெந்நீர் வைப்பாள். கார்த்திக் பள்ளி உடையை நன்றாக மடித்து அவன் எழுபதற்கு முன்பே நாற்காலியில் வைத்து விடுவார். அவர் கூப்பிட மாட்டார், கேட்க மாட்டார், விளக்கவும் மாட்டார். ஆனால் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். கார்த்திக் வளர்ந்தபோது அவனுக்கு அப்பா ஒரு கடுமையான மனிதன் மாதிரி தோன்றினார். மற்ற அப்பாக்கள் சிரித்து பேசுவார்கள். சுந்தரம் மட்டும் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருப்பார், கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக. ஒரு நாள் மாலை 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த கார்த்திக் கோபமாக வீட்டுக்கு வந்தான். எனக்கு இன்ஜினியரிங்லாம் வேண்டாம், நான் மியூசிக் படிக்கணும். சுந்தரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார். ஆனால் கார்த்திக் கவனித்தான். அவனுடைய பள்ளி கட்டடம் பஸ் பாஸ் புதுப்பிக்கப்பட்டது. அவனுடைய உடைந்த கித்தார் ஸ்ட்ரிங்கிங் யாரும் சொல்லாமலேயே மாற்றப்பட்டு விட்டது. வார்த்தைகள் இல்லை, ஆனால் செயல் இருந்தது. ஆண்டுகள் கழிந்தன. கார்த்திக் வீட்டை விட்டு வெளியேறினான். சண்டை இல்லை, அமைதியாக தூரமானான். சென்னையில் ஒரு சிறிய மியூசிக் கம்போசரானான். வாழ்க்கை சிரமம்தான், ஆனால் அவன் விருப்பமானதை செய்தான். ஒரு நாள் லக்ஷ்மி அழைத்தாள். அப்பா உடம்பு சரியில்லை என்று மெதுவாக சொன்னாள். கார்த்திக் அவசரமாக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையில் வந்தான். அவர் பக்கத்தில் நின்றான். படுக்கையில் பலவீனமாக படுத்திருந்தார். அவருடைய கையை பிடித்துவிட்டு, அப்பா, நான் ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறேன் என் மியூசிக்கிற்காக. இது முதல்ல உங்களுக்கே சொல்லணும்னு நினச்சேன். கண்ணீர் அவன் கன்னத்தில் வழிந்தது. அந்த நொடியில் தான் கார்த்திக் புரிந்து கொண்டான். அவன் அப்பாவின் மொழி மௌன மொழி. சுந்தரம் இறந்த பிறகு கார்த்திக் மீண்டும் சென்னைக்கு சென்றான். ஒரு கான்சர்ட்டில் இசை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அவன் சொன்னான், என் அப்பா ஒருபோதும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் வார்த்தைகள் இல்லாமலேயே அன்பு எப்படி இருக்கும் என்று அவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவன் ஒரு மெலடியை வாசித்தான், மெதுவாக ஆனால் அழகாக, அவர்களின் கதையைப் போல.